ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழித்து நம்ம இன்றைக்கி வீடியோ போட போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ் வந்து பெரிமீட்டர் அண்ட் ஏரியாஸ் ஆஃப் 2D ஷேப்ஸ். நம்ம 2D ஷேப்ஸோட பெரிமீட்டர் ஏரியாஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதோட ஃபார்முலாஸு எப்படி வந்தது அண்ட் அந்த ஃபார்முலாஸ் எப்படி நம்ம பைஹார்ட் பண்ணாமையே நமக்கு அப்படியே ஞாபகம் இருந்துடும். ஸோ அந்த மாதிரி கிளாஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இன்னையோட கிளாஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2D ஷேப் அப்படின்னா என்ன? ஸோ ஓகே, இப்போது ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே பாருங்கள், ஒரு பாயிண்ட் இருக்குது. இது நம்ம மெஷர்மெண்ட் பண்ண முடியுமா? ஸோ இதை நம்ம மெஷர் பண்ண முடியாது. ஸோ இதை 0 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த பாயிண்ட்டை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். இப்போ இது ஒரு லைன். ஸோ இந்த லைனை நம்ம மெஷர்மெண்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். லென்த் அப்படின்னு சொல்லலாம். மீட்டர்ஸில் சென்டிமீட்டர்ஸில் நம்ம வந்து இதை மெஷர் எடுக்க முடியும். ஸோ 1 டைமென்ஷனல். இதை பாருங்கள், இதுக்கு எத்தனை டைரெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு மெஷர்மெண்ட் தான் இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா வெறும் லென்த்தாக எடுத்துக்கிட்டோம்னா லென்த்து, பிரெத்தாக எடுத்துக்கிட்டோம்னா பிரெத்து. ஸோ அதுக்கு ஒரே ஒரு மெஷர்மெண்ட்டு தான் இருக்கும். ஸோ அதை 1D அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2D அப்படின்னா என்ன? ஓகே, இந்த லைனை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இதை பாருங்கள். ஸோ இது ஒரு பிளேனாக நமக்கு ஆக்சுவலி ரெக்டாங்கிள் தான். ஸோ நம்ம இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது ஒரு பிளேன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு, பார்த்தீங்களா? இப்போ இந்த பிளேனை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எத்தனை மெஷர்மெண்ட்ஸ் தேவைப்படும் பாருங்கள். லென்த், பிரெத். ஸோ இங்கே 2 மெஷர்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால இதை 2D அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம 3D ஷேப்ஸு, அதோட LSA, TSA, வால்யூம்ஸும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம கிளாஸ் வந்து 2D ஷேப்ஸோட பெரிமீட்டர் அண்ட் ஏரியாஸ். ஓகே, ஃபஸ்ட் ஒன் வந்து ரெக்டாங்கிள் பார்க்கலாம். ரெக்டாங்கிள் அப்படின்னா ஸோ 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அண்ட் another 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இது எவ்வளோ இருக்கும்? சேம், இதுவும் அவ்வளோ லென்த் இருக்கும். ஸோ இதை நம்ம பிரெத்தாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இது B, இது எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இது B அப்படின்னா இதுவும் B தான், இது L அப்படின்னா இதுவும் L தான். ஸோ சம் பாயிண்ட்ஸ் குறிச்சிக்கலாம், ABCD. ஓகே, வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள்? பெரிமீட்டர், இந்த ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் என்ன? ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் அப்படின்னா என்ன? பெரிமீட்டர் அப்படின்னா சுற்றளவு. ஸோ இந்த பெரிமீட்டர், இந்த ரெக்டாங்கிளோட சுற்றளவு நம்ம இப்போது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நத்திங் பட் அவர் ஃபார்முலா, ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து அது எப்படி வந்திருக்குன்னு தெரியாமையே பைஹார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இனிமேல் பைஹார்ட் பண்ணவே வேணாம். நம்ம கிளாஸில் இந்த ஒரே கிளாஸ்லேயே நீங்கள் வந்து இந்த ஒரே கிளாஸ்லேயே 2D ஷேப்ஸோட பெரிமீட்டர்ஸ், ஏரியாஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ABCD. இப்போது AB ஈக்குவல்ஸ் டு CD, அதே மாதிரி AC ஈக்குவல்ஸ் டு BD. ஸோ ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னா நமக்கு தெரியும் 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே 2 லைன்ஸ் நான் வச்சுருக்கேன், இங்கே ஒரு லைனை குறிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு AB ஈக்குவல்ஸ் டு CDயாக இருக்கும். அண்டு வேறு என்னமா இருக்கும்? AC எவ்வளோ இருக்கோ BDயும் அவ்வளோதான் இருக்கும். ஓகே, இந்த ரெக்டாங்கிளோட சுற்றளவு என்ன? இப்போது நம்ம இது ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டுக்கு வந்து நம்ம ஃபென்சிங் போடணும் அப்படின்னா ஆக்சுவலி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இதோட லென்த்து. ஸோ நெக்ஸ்ட் இது பிரெத்து, அதுக்கப்புறம் இந்த லென்த்து, இதுக்கப்புறம் இந்த பிரெத்து. ஸோ இது ஃபுல்லாக நம்ம மெஷர் பண்ணுவோம். அதுக்கு தேவையான வைன் வந்து நம்ம அந்த ஃபீல்டுக்கு ஃபென்சிங் அடிப்போம். ஸோ அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுற்றளவை வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறோம். ஸோ சுற்றளவு அப்படின்னா இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு பாருங்கள், நத்திங் பட் CD + BD + AB + AC. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன? AB + BD + CD + AC. ஓகே, இப்போது பெரிமீட்டர் AB, இது L அப்படின்னா இதுவும் L தான். ஸோ L. ஸோ அப்போ BD எவ்வளோ? B. CD L + AC
பிடிஎல் அப்படின்னா ஏசியும் எல் தான். பிடிபி அப்படின்னா ஏசியும் பி தான். ஸோ பி. இப்போ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ஆல்ஜிப்ராய்க் ஃபார்மேஷனில் வந்திருக்கு. ஸோ இது நம்ம சால்வ் பண்ணோம். 2 எல் இருக்குது, 2 பி இருக்குது. ஸோ 2L + 2Bயாக எழுதிக்கலாம். இப்போது 2 வந்து 2 டேர்ம்ஸில் 2 இருக்கிறதுனால 2 காமன் எடுத்துட்டோம்னா 2 of L + B. ஸோ த ரெக்டாங்குலர் ஷேப்பு, த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து ரெக்டாங்கிள் அப்படின்ற ஒரு 2D ஷேப்போட பெரிமீட்டர் சுற்றளவு என்ன? 2 of L + B. பார்த்தீங்களா, நார்மலாக இப்போ நம்ம பைஹார்ட் பண்ணியிருப்போம். ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் என்ன அப்படின்னா 2 of L + B அப்படின்னு ஃபார்முலாவை பைஹார்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். ஸோ மேத்தமேட்டிக்கலாக நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இதுதான். ஸோ ரெக்டாங்கிளோட 2D ஷேப்போட பெரிமீட்டர் சுற்றளவு இப்படி தான் வரும். நெக்ஸ்ட் வந்து ஏரியா பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லென்த் அப்படின்றது ஒரு 4 சென்டிமீட்டர்ஸாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிரெட் அப்படின்றது 2 சென்டிமீட்டர்ஸ் எடுத்துக்கலாம். நமக்கு தெரியும் ரெக்டாங்கிளில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்ட்டு. ஸோ இங்கே 4 சென்டிமீட்டர்ஸ்னால் இங்கேயும் 4 சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்கும். இங்கே 2 சென்டிமீட்டர்ஸ்னால் இங்கேயும் 2 சென்டிமீட்டர்ஸ் தான். இப்போது லாஜிக்காக பாருங்கள், இப்போ 1 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு க்யூப் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். இல்லை வந்து ஓகே 1 சென்டிமீட்டர் இருக்கிற க்யூபு யூனிட் க்யூப் அப்படின்னா இப்போது நம்மளுக்கு எல்லாமே 1 சென்டிமீட்டர் இருக்கும் இல்லையா, அதே யூனிட் க்யூப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி யூனிட் க்யூப் வந்து இந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டில் நம்ம எத்தனை ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணி வைக்க முடியும், எத்தனை வந்து இங்கே அடுக்கி வைக்க முடியும் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கு ஒவ்வொன்று. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 1 2 3 4. ஸோ 4 ஸ்கொயர் யூனிட் க்யூப்ஸ் மட்டும்தான் இங்கே அடுக்க முடியும். ஏன் அப்படின்னா 4 சென்டிமீட்டர்ஸ் தான் லென்த்து. ஸோ பிரெத்து பாருங்கள் 2 இருக்குது. ஸோ பிரெத்து வந்து 2 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் நம்ம எத்தனை க்யூப் இங்கே 1 சென்டிமீட்டரில் ஒரு க்யூப் அடிக்கிட்டோம், இன்னும் 1 சென்டிமீட்டர் மிச்சம் இருக்கும். ஸோ அங்கேயும் அடிக்கிட்டோம் அப்படின்னா பாருங்கள், நம்மளால் எத்தனை க்யூப்ஸ் வந்து இந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ண முடிஞ்சுது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 க்யூப்ஸ் வந்து இந்த 4 சென்டிமீட்டர்ஸ் லென்த்து 2 சென்டிமீட்டர்ஸ் பிரெட்த் இருக்கிற ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டில் இல்லை ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸில் நம்ம யூனிட் க்யூப்ஸை 1 சென்டிமீட்டர் இருக்கிற க்யூப்ஸை வந்து எத்தனை அடுக்க முடிஞ்சுது அப்படின்னா 8 தான் நம்மளால் அடுக்க முடிஞ்சுது. ஓகே, இப்போ 1 2 3 4 இந்த மாதிரி 8 இருக்கிறதுனால நம்மளால் கவுண்ட் பண்ண முடிஞ்சுது. ஒருவேளை நம்பர்ஸ் அதிகமாக இருந்தால் நம்ம இது மாதிரி கவுண்ட் பண்ணுவோமா, அந்த மாதிரி கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அதோட ஏரியா வந்து இந்த ஏரியாக்குள்ளே எத்தனை க்யூப்ஸு நம்மளுக்கு அங்கே பிடிக்குது அப்படின்ட்டு நம்ம எப்படி சொல்லுவோம் மேத்தமேட்டிக்கலாக 4 2 ப்ராடக்ட் பண்ணுவோம். ஸோ 4 2s are 8. ஸோ ஓவராலாக 8 க்யூப்ஸ் வந்து இதில் நம்ம அடுக்கலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து இப்போ நத்திங் பட் இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸு, இந்த பாக்ஸோட ஏரியா நம்மளுக்கு தெரிய வரும். L × B பண்ணோம்னா நம்மளுக்கு அதோட ஏரியா வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளோட 2D ஷேப்பான இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து L × B. புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ பாருங்கள், ஏரியா வந்து L × B. ஓகே காய்ஸ், கிளியர்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் ஒன் வந்து ஸ்கொயர் பார்க்கலாம். ஓகே, ஸ்கொயர் பாருங்கள். ஸ்கொயர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 4 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். நம்ம ஒரு பாயிண்ட்ஸ் குறிச்சிக்கிட்டோம் அப்படின்னா AB = CD, BD = AC. ஸோ 4 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும், அதுதான் நம்ம ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்கொயர் வந்து நான் இங்கே நேம் எழுத மறந்துட்டேன், ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கொயர் அப்படின்ற இந்த 2D ஷேப்பு, இதுக்கும் சேம் லென்த்து பிரெட்த்து 2 மெஷர்மெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதையும் 2D ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்கொயருக்கு வந்து நம்ம பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஸ்கொயரில் எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம ஒரு பர்டிகுலர் நம்பரிங் கொடுக்கலாம் அதுக்கு. ஸோ எல்லாமே வந்து ஸ்மால் ஏல டினோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இப்போது இந்த ஸ்கொயரோட சுற்றளவு எந்த மாதிரி கண்டுபிடிப்போம் பாருங்கள். A + A + A + A. ஸோ பாருங்கள், இந்த ஸ்கொயரோட சுற்றளவு நமக்கு தெரியணும் அப்படின்னா AB + BD பண்ணணும், + CD பண்ணணும், + AC பண்ணணும். ஸோ AB அப்படின்னா A, BDயும் A தான்,
சிடியும் ஏ தான், ஏசியும் ஏ தான். ஏன் அப்படின்னா ஸ்கொயரில் 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால எல்லா பக்கமும் ஏ தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கவுண்ட் பண்ணோம்னா 4A இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம 2D ஷேப் ஸ்கொயரோட 2D ஷேப்போட பெரிமீட்டர் வந்து சுற்றளவு 4A. நெக்ஸ்ட் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஏரியா பார்த்தோம்னா ஸ்கொயரில் பாருங்கள் சேம் நம்ம ரெக்டாங்கிளுக்கு பண்ண மாதிரி தான். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு ஏ இன்ட்டு ஏ லென்த் இன்ட்டு பிரெட் தான் வரும். ஸோ இங்கே லென்த்து ஏ தான், பிரெட்த்தும் ஈக்குவல் தான். ஸோ லென்த்து பிரெட்த்து ஈக்குவல்ன்றதுனால ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் வரும். ஸோ ஏரியா வந்து ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேரலலோகிராம் பார்க்கலாம். தேர்ட் ஒன் வந்து பேரலலோகிராம். ஓகே, பேரலலோகிராம்ன்றது ஒரு 2D ஷேப் தான். ஸோ இப்படி இருக்கும் பாருங்கள். இதுவும் ரெக்டாங்கிள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட இந்த ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஸ்லாண்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதுக்கும் நம்ம பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து அந்த வெர்டெக்ஸுக்கு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த பேரலலோகிராமில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ரெக்டாங்கிளுக்கு வந்து ஹைட் எப்படி தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள். ஸ்ட்ரைட் எப்பவுமே வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டோட ஹைட்டு அதோட ஸ்லாண்ட் ஹைட்டு அதோட ஈக்குவல் ஹைட்டுக்கு ஈக்குவல் ஆகாது. இப்போ இந்த பேரலலோகிராமோட ஹைட் என்ன அப்படின்னா பர்பெண்டிகுலராக இருக்கிற இந்த லைனை தான் நம்ம இந்த பேரலலோகிராமோட ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இதோட ஹைட்டு. இந்த ஸ்லாண்ட் ஹைட்டு வந்து ஹைட் கிடையாது. ஸோ இது பர்பெண்டிகுலராக இருக்கிறது தான் நம்ம ஹைட்டாக எடுத்துப்போம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இந்த பேரலலோகிராமுக்கு பெரிமீட்டரும் அண்ட் ஏரியாவும் எந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா பை யூஸிங் ரெக்டாங்கிள். இந்த பேரலலோகிராமை வந்து நம்ம ரெக்டாங்குலர் ஷேப்பில் கன்வெர்ட் பண்ணிப்போம். ஸோ கன்வெர்ட் பண்ண பிறகு இதுக்கு பெரிமீட்டரு அண்ட் ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, ரெக்டாங்கிளில் வந்து நம்ம கீழே இருக்கிற பேஸை வந்து லென்த்தாக எடுத்துப்போம் அண்ட் இந்த சைடில் இருக்கிறது வந்து பிரெட்டாக எடுத்துப்போம். ஸோ ரெக்டாங்கிளில் எடுத்த மாதிரியே பேரலலோகிராம்லேயும் எடுக்கிறப்போ நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கிறதுனால நம்ம இதுக்கு எப்படி எடுப்போம் அப்படின்னா இந்த பேஸாக இருக்கிறது வந்து பிரெட்டாக எடுத்துப்போம், இல்லைன்னா பேஸாக எடுத்துக்கலாம். இந்த ஹைட்டை வந்து பியாக எடுத்துக்கலாம், ஹெச்சாக எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ஏன் இங்கே எல்பி எடுக்கலை அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ரெக்டாங்கிளில் இது லென்த்தாகவும் இது பிரெட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அகெயின் நம்ம பேரலலோகிராமில் அதே மாதிரி ஒரு லெட்டர்ஸ் நம்ம குறிக்கிறப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம பேஸை பியாக எடுத்தோம், ஹைட்டாக ஹெச்சாக எடுத்தோம். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பேரலலோகிராமை வந்து ரெக்டாங்குலராக நம்ம பேஸ் பண்ணி தான் ஃபார்மில் வர வைக்க போகிறோம் அப்படின்ட்டு. எந்த மாதிரி அப்படின்னா பாருங்கள், ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, சேம் பேரலலோகிராம் மாதிரி. அதோட ஹைட்டு இந்த சின்ன பீஸு இங்கே கட் பண்ணிவிடுங்க. அந்த கட் பண்ண பீஸை வந்து இங்கே செட் பண்ணிவிடுங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்டாங்கிள் ஆகிடும். பாருங்கள், இங்கே ஒரு பீஸ் கட் பண்ணுறீங்க, அந்த பீஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே சேர்க்குறீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஒரு ரெக்டாங்கிளாக ஆகிடும். ஸோ பேரலலோகிராம் வந்து நத்திங் பட்டாக ரெக்டாங்கிளாக நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும். ஸோ எப்படின்னா இது நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து ஒரு ப்ராப்பராக பேரலலோகிராமாக எடுத்தது இந்த ஹைட்டு கட் பண்ணி இந்த பக்கம் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ அது ரெக்டாங்கிளாக வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அது நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுறப்போ நேரில் உங்களுக்கு பார்க்குறப்போ அது இன்னமும் அது ஞாபகம் இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த ஆஃப் கட் பண்ணி இந்த ஆஃபில் சேர்த்துட்டோம்னா இப்போ இது பாருங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ நத்திங் பட் அங்கே பெரிமீட்டர் 2/L+B இருக்கும் பாருங்கள் ரெக்டாங்கிளில். இங்கே எல்லுக்கு பதிலாக பியும் பிக்கு பதிலாக ஹெச்சாக இருக்கிறதுனால பெரிமீட்டர் வந்து 2/B+H அவ்வளோதான். இந்த 2D ஷேப்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிளுக்கு மட்டும் பெரிமீட்டர் ஏரியா மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மிச்சம் எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்கொயரு எல்லாமே வந்து இந்த ரெக்டாங்கிள் பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்முலாஸ் வர வைப்போம். நெக்ஸ்ட் இந்த பேரலலோகிராமோட ஏரியா பார்க்கலாம். சேம் இதுக்கு ஏரியா வந்து L/B. இங்கே L+ல B இருக்குது, B+ல H இருக்குது. ஸோ ஏரியா வந்து B/H. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து ரெக்டாங்கிள் ஸ்கொயருக்கு பேரலலோகிராமுக்கு வந்து பெரிமீட்ரு ஏரியா வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பை ஹார்ட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் இதை நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டாலே உங்கள் மைண்டில் அப்படியே வந்துடும்.
ஸோ எந்த மாதிரி வருது அப்படின்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஜஸ்ட் பை ஹார்ட் மட்டுமே பண்ணக்கூடாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள், ராம்பஸ் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.